சென்னையிலிருந்து வாஜித் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி, இஸ்லாமிய கூட்டமைப்புகள், பள்ளிவாசல் இமாம்கள் மற்றும் நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த இஸ்லாமிய கட்சிகளும் கலந்து கொள்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் பொன்னாடை போர்த்துகிறார்கள். இது மார்க்கத்தில் தவறு என்று சொல்லலாமா அல்லது அதை ஏற்றுக்கொள்ளலாமா? பொன்னாடை போர்த்துவதில் தவறு இருக்கிறதா? இதை பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொன்னாடையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம முதல்ல அதில் ஒரு பொய் இருக்கிறது. அதில் என்ன பொய் இருக்குன்னா, பொன்னாடை அப்படின்னு சொல்லப்போனால் அது பொன்னாலான ஆடை அதில் இல்லை. அது ஒரு வரலாற்று ரீதியாக தமிழகத்திற்குள்ளே நுழைந்தது. உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் நீங்கள் அதை பார்க்க முடியாது. நம்ம பகுதிகளில் அது இருக்குது. அதுக்கு பின்னணியில் ஒரு வரலாற்று காரணமும் உண்டு. அதில் வரலாற்று காரணம் என்னென்னு கேட்டால், தோளில் ஆடை அணியக்கூடாது, துண்டு போடக்கூடாது என்ற ஒரு மரபு இருந்த நேரத்தில் அதையெல்லாம் உடைச்சி தகர்க்கிற வகையில் நாங்கள் எங்கள் ஆடையை போட்டுக்குவோம், அது பகிரங்கமாக போடுவோம், மேடை போட்டு அதை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு காட்டுவோம், நீ என்ன செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியாக, ஒரு சமூக விழிப்புணர்வாக, ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் பின்புலத்தில் தான் இந்த செயல்பாடே நம்ம இடத்துல உண்டாச்சு. அப்போ உண்டானதை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பொய் அதற்குள்ளே இருக்கிறது. என்ன பொய்ன்னு கேட்டால், ஒரு சாதாரண ஆடை அணிந்து விட்டு ஒரு பொன்னாடை என்கிற ஒரு மிகைப்படுத்தல், மிகையான ஒரு சொல் ஆடல் அதற்குள்ளே இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாமிய சமூகத்திற்கு இது தேவையற்றதும் கூட. இஸ்லாமிய சமூகத்தில் இப்படியான இதை சொல்லுகிற இந்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே வரலாற்று ரீதியாகவும் இல்லை, தற்போதைக்கும் இல்லை. ஏன்னா நம்ம அப்படி துண்டு போடாத அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. வேறு மதத்தில் அப்படி நீ மேலே நீ கீழே அப்படின்னு மேல்தட்டு கீழ்த்தட்டுன்னு இருந்த இடத்துல இந்த சிக்கல்லாம் இருந்துச்சு. இஸ்லாமிய சமூகத்தில் மேல்தட்டு கீழ்த்தட்டு கிடையாது, எல்லாம் சமந்தான். அல்லாவுடைய படைப்புகள் எல்லாரும் அல்லாவுடைய அடிமைகள், அல்லாவுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று அப்படிங்கிற வகையில் வரும் பொழுது இதற்கான தேவையே இல்லாமல் போய்விட்டதுங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த மாதிரி போர்த்தப்படுகிற தருணங்களில் போர்த்தப்படுகிற ஆட்களை குறித்த பிம்பங்கள் பெரிதாக்கப்படுகிறது. ஒரு பெரிதாக அவங்கள ரொம்ப மிகையாக புகழ்ந்து பாராட்டி ஒரு எல்லை மீறிய சொற்கள் எல்லாம் பரவலாக செய்யக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். இந்த மாதிரி போர்த்தக்கூடிய ஆட்கள் பல நேரங்கள் அப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ இது மாதிரி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனை மிகையாக புகழ்வது, வரம்பு மீறி புகழ்வது, அவனிடம் இல்லாத விஷயங்களை சொல்லி அவனை பெருமைப்படுத்தி ஆணவத்திற்குள்ளே தள்ளுவது போன்ற செயல்முறைகள்லாம் இதுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான காரியங்களை தவிர்த்துக்குங்க என்று பொதுவாக அறிஞர்கள் அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் இல்லாமல், இந்த வரம்பு மீறல்லாம் இல்லாமல், மிகையான புகழ்பாடெல்லாம் இல்லாமல், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இது ஒரு சமூக கல்ச்சராக மாறிடுச்சு. ஒருத்தர் மரியாதை பண்ணுறது அப்படின்னா இதுவும் ஒரு வகையான மரியாதை. ஒரு 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 பயன் தரக்கூடிய பொருளை கொடுத்து ஒரு அன்பளிப்பாக கொடுப்பதை போல இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அன்பளிப்புக்கு நெருக்கமானது தான், இணையானது தான். நாங்கள் அவர் மீது அன்பு வச்சிருக்கிறோங்கிறத காட்டுற வகையில் அவருக்கு எதையோ ஒன்று செய்கிறோம் என்கிற அடிப்படையில் மார்க்க வரம்பு மீறல் இல்லாமல், எல்லை மீறிய புகழ்ச்சி பாராட்டுகள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு காரியம் அரங்கேறும் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த செயலே குற்றமானது அப்படின்னு இல்லை, அந்த செயல் சில காரணங்களால் குற்றமாகிறது. அந்த காரணங்கள் இல்லாத பொழுது தாராளமாக அந்த காரியத்தை குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த போர்வைகள் எல்லாம், அந்த சால்வைகள்லாம் கொடுத்து விடப்பட்டிருக்கிறது. வேற நாட்டு மன்னர், ஐலாங்கிற ஒரு நாட்டு மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கோவேரி கழுதையும் ஒரு சால்வையும் கொடுத்து விட்டார் அப்படிலாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா, அங்கெல்லாம் மிகைப்படல் இல்லை, நபிகளாரை எல்லை மீறி புகழ்ந்த புகழ்ச்சிகள் ஒன்றுமே இல்லை. ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது, அது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பொதுவெளியில் ஒரு புத்தகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சால்வையை போத்திக்கிறோம், ஒருத்தர் கட்டி அணைச்சி ஒரு அன்பை வெளிப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை செய்கிறோம்னு செய்யப்பட்டால் அதை தடுப்பதற்கு மார்க்க ரீதியாக எந்த முகாந்திரமும் இல்லை. அதை மார்க்க ரீதியாக ஏதோ ஒரு பாவத்தை போல சித்தரிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ அதற்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.